பேசலாம். அடுத்து அதற்கு முன்னதாக பேராசிரியர் கிளாக்சன் சேவியை நம்முடன் நினைக்கிறார். சார் வணக்கம். நேபாளில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்திற்கான அடிப்படை காரணம் என்ன? அங்கு சமூக வலைத்தளத்தை மையப்படுத்தி நடைபெற்ற போராட்டம் இப்ப பிரதமர் பதவி விலகணும்னு வந்து நிற்கிறாங்க. என்ன நடக்குது? நேபாளில் தொடர்ந்து மக்கள் அரசியலுக்கு எதிரான அதிருப்தியை தெரிவிச்சு கொண்டே வந்துகிட்டு இருக்காங்க. இது கடந்த 5-6 ஆண்டுகளா வலுப்பெற்று வந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில என்ன நடந்ததுன்னா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பேற்றலும் மற்றும் இந்த சுதந்திரங்கள் மற்றும் ஜனநாயக சக்திகளினுடைய உரிமைகளுக்காகவும் அவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டத்தின் மூலமாக பல்வேறு செய்திகளை இவங்க இந்த சோசியல் மீடியாவிலேயே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பகிர்ந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்வேறு செய்திகள் நம்ம பார்க்குறோம். அந்த செய்திகளை பகிரக்கூடிய அந்த தளங்கள் என்னன்னு பார்த்து 26 தளங்களை இவங்க உடனடியாக முடக்கிறாங்க. அரசாங்கம் முடக்குது. அந்த முடக்கிறதுல என்ன நடக்குதுன்னா, மக்கள் மீண்டும் தொடர்ந்து போராட்டத்தில் இறங்குறாங்க, தெருவுக்கு வராங்க. ஒரு 200 அல்லது 300 பேர் கொண்ட படையை வைத்து அந்த போராட்டக்காரர்களை அடக்குவதற்கான முயற்சியில நேபாள் அரசாங்கம் ஈடுபடுது. ஆனா அடக்குவதில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க நேரடியா துப்பாக்கியை வைத்து தோட்டாக்கள், அதாவது ரப்பர் தோட்டாக்களை வைத்து சுடுறதா சொல்லி, ஆனா ரப்பர் தோட்டா வெளியே மட்டும்தான் ரப்பர் இருந்திருக்கு, உள்ளார மெட்டல் இருந்திருக்கு. அதை வைத்து சுட்டதுல நிறைய பேர் இறந்து போறாங்க. இறந்து போறதுல நிறைய ஏராளமான கோபத்தை ஏற்படுத்தி மக்கள் இன்னும் அதிகமா போராடுறாங்க. ஆனா போராட்டக்காரர்கள்ல 2 வகையான போராட்டக்காரர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு போராட்டக்காரர் குழு இளைஞர்கள், இந்த பிரச்சனையில நேரடியாக தொடர்புள்ளவங்க இருக்காங்க. மற்றவங்க கலவரத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களும் இந்த கூட்டங்கள்ல இருந்து கலவரத்தை உண்டு பண்ணிட்டு அப்புறம் போனதாகவும் சொல்றாங்க. ஆனா இது ரெண்டுமே என்ன பாக்குறோம்னா, இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா வெடிச்சு நிக்குது. என் நண்பர்களை தொடர்பு கொள்ளவே முடியல. ஒரே ஒரு நண்பர் மட்டும் இப்ப தொடர்பு கொள்ளும் போது சொல்றாங்க, ரொம்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா இப்ப அந்த சமூக வலைத்தளங்கள் மேல இருக்கக்கூடிய தடையை நீக்கிட்டாங்க. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடுதியை எரிச்சிருக்காங்க. ஹில்டன் ஹோட்டலை எரிச்சிருக்காங்க. அடுத்தது அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் பதவி விலகிட்டாங்க. இப்போ ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏர்போர்ட்ல இருந்து சில ஹெலிகாப்டர் வழியாகவும் விமானங்கள் வழியாகவும் அங்க இருக்கக்கூடிய எவிக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே எவாக்குவேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவும் நமக்கு இன்னும் கரெக்டான தகவல் இன்னும் வரல. வர இப்போ ஒரு போற போக்கு பார்த்தா ஏற்கனவே நடந்த பயங்கர கலவரங்கள் நடந்த ஒரு இடம் தான் நேபாள். கலவரங்கள் நேபாளுக்கு புதுசு கிடையாது. அப்போ இந்த கலவரங்களை அடக்கி நம்ம ஆளுறது கூட கலவரக்காரர்கள் என்ன கேட்கறாங்கிறது புரிஞ்சு கொள்றதுக்கே என்ன டைம் எடுக்கும். அதுக்கே அங்க ஆள் இல்லாம தான் இருக்கு. இப்ப அங்க இருந்து செயல்படக்கூடிய இந்த பிரச்சனையை உருமாற்றத்துக்கு பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உடனடியா இல்லைனாலும் இன்னும் போக போக தெரிய வரும். சரி, இப்ப இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய மியான்மர்ல ஏற்கனவே ராணுவ ஆட்சி நடக்குது. பங்களாதேஷ்ல அண்மையில் 1 ஆண்டுக்கு முன்புதான் இதே மாதிரியான ஆட்சி முறைட்டம் பெரும் போராட்டங்களுக்கு பிறகு. இப்ப நேபாளில் சில வருடங்களுக்கு முன்னதாக ஸ்ரீலங்காவில் இதே மாதிரியான ஒரு புரட்சி. இப்போ இந்தியாவை சுற்றி இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ் இருக்கும்போது, இதெல்லாம் சின்ன நாடுகள், இந்தியா தம் பக்கம் வைத்துக்கொள்ள விரும்பக்கூடிய நாடுகள். இந்தியாவுடைய பங்கு என்ன இருக்குதுல? ஜியோ பாலிட்டிக்ஸ்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதான் இந்தியா இந்த மாதிரியான கடினமான சூழல்கள்ல எந்த நாடுன்னு பார்க்காம உதவி செய்யறது தான் இந்தியாவுடைய ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இதுவரை இந்தியா உடனடியாக போய் அவங்க உதவி செய்யறது அப்படிங்கிறது நிறைய நேரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த நேரத்துல இப்போ என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ பீஜிங்குக்கோ அல்லது தாய்லாந்துக்கோ அங்க இருக்கக்கூடிய பிரதமரையும் மற்றவங்களையும் அழைத்து செல்வதா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, பெய்ஜிங்க்கு அந்த மாதிரி போக மாட்டாங்க, உடனடியாக இந்தியாவுக்கு தான் அடைக்கலம் வந்துடுவாங்க. ஏன்னா பக்கமா இருக்க நாடு இந்தியா தான். உடனடியாக ஒரு மணி நேரத்துக்குள்ளார இந்தியாவுக்கு வந்துடலாம். நீங்க பாக்தாவ் ஏர்போர்ட்குள்ளார நீங்க உடனடியாக வந்துடலாம். அந்த பக்கத்துல எவ்வளவோ ஏர்போர்ட்ஸ் இருக்கு. வர்றது ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. இந்தியாவோட பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். கொள்கை ரீதியா இப்போ ஒரு சில விரிசல்கள் இருக்கிறதுனால உடனடியா அவங்க இந்தியாவினுடைய உதவியை அவங்க நாடுவாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இந்தியா கிட்ட கேட்டாங்கன்னா உடனடியா இந்தியா உதவி செய்யறதுக்கு தான் தயாரா இருப்பாங்க.
இப்போ எப்போது இந்த பிரச்சனை இப்போ பங்களாதேஷில் ஒரு போராட்டம் வரும்போது எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு செல்வாக்கா இருந்தாங்க, பேசினாங்க, உடனே ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்தாங்க, ஓரளவுக்கு இயல்பு நிலை ஒரு சில வாரங்களில் திரும்பிடுச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரியான அமைப்பு யாராவது இருக்காங்களா, இல்லை அமைச்சர்கள் பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது இங்கே உடனடியாக அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான வழி ஏதாவது தென்படுதா? அதாவது நேபாள பொறுத்த வந்த சின்ன நாடு, மக்கள் பலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல ஒரு மாதிரி தங்கி இருக்கு. ஏன்னா பறந்து விரிந்து இருந்த பெரிய நாடுகளா இருந்தா இந்த மாதிரி நம்ம உடனடியான பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வர முடியாதுன்னு சொல்லலாம். நாடு சின்னதா இருக்கனாலையும் மக்கள் குவிப்பு வந்து நகரமயமாக்கப்பட்ட இடங்கள்ல தான் இருக்கே தவிர மற்ற இடங்கள்ல கிடையாது. குறிப்பா காட்மாண்டு பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது அங்கதான் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. அதை விட்டீங்கன்னா போக்ரா, அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது தேராய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமவெளி பகுதிகள் இருக்கவங்க இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனைகளை வந்து இது எப்படி அதிகமா ஊதி பெருசாக்காம பெருகாம பாத்துக்கிறதுங்கிறது முக்கியம். ஆனா ஆள் இருக்காங்க. இப்ப ராணுவத்துக்கிட்ட கையெழுத்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. ராணுவம் வந்து ரொம்ப சின்ன ராணுவம் தான். நேபாள் ராணுவம்ங்கிறது பெரிய ராணுவம் எல்லாம் கிடையாது, சின்ன ராணுவம். என்னதான் இருந்தாலும் மற்ற நாடுகளுடைய உதவி தேவை. இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்தியா சீனாக்கு இடையில வந்து நேபாள் வழியா போக்குவரத்து மற்றும் நேபாள் வழியா வர்த்தகம் செய்யறத நேபாள் விரும்பல. அது ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்ச போது இந்தியா கிட்ட எப்படி போய் நிக்கிறதுங்கிற ஒரு தயக்கம் கண்டிப்பா இருக்கும். இப்ப சீனா கிட்டே அவங்களுக்கு அவ்வளவு பெருசா வந்து உடனடியான இது இல்ல, உறவு இல்ல, நல்ல உறவு இல்ல. இல்லாத போது யார்கிட்ட போவாங்கன்றது பிரச்சனை தான். ஆனா இந்தியாவும் சீனாவும் தான் மிகப்பெரிய நாடுகள் நேபாளை சுத்தி இருக்கிறது. அப்போ உடனடியான உதவி அப்படின்னு வர்றது வந்து சீனாவிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியாவை நாடுறது தான் நியாயமானதா இருக்கும் அவங்களுக்கு. விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கிளாட் சார்.